ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய வீரர்களை எச்சரித்த கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பதவியேற்ற முதல் T20 தொடரில் 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றும் கௌதம் கம்பீர் இந்திய வீரர்களை கடுமையாக எச்சரித்தை விடுத்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக கேப்டன் சூரியகுமார் யாதவ், கீப்பரா செயல்பட்ட சஞ்சு சாம்சன், இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் மன வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றிய ஒரு முழு வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கௌதம் கம்பீர் இந்திய அணியோடைய பயிற்சியாளராக தற்போது நியமிக்கப்பட்டு அவர் தலைமையில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்பட்டு T20 தொடர 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றும் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்வி அதிகமாக இருந்தது. எப்படியோ போராடி இந்திய அணி வெற்றியை பெற்றது. இதில் கடைசி வரைக்கும் போராடிய இந்திய வீரர்களை கௌதம் கம்பீர் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா பாராட்டியும் இருந்தாங்க. முதல்ல ஃபீல்டிங் பயிற்சியாளர் இந்திய வீரர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவரே ஒவ்வொரு தொடர் முடிந்த பிறகும் அதில் ஃபீல்டிங் சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு கௌரவிப்பார், பதக்கத்தை கொடுத்து கௌரவிப்பார். அப்படி தான் இந்த 3 T20 போட்டியில் மிக சிறப்பாக விளையாண்ட ஃபீல்டிங்கில் கலக்கின ரியான் பராக், ரவி பிஷ்னாய், ரிங்கு சிங், இவங்க 3 பேரையும் தேர்வு செய்து அதில் சிறப்பாக விளையாண்ட ரிங்கு சிங்க்கு பதக்கத்தை கொடுத்தாரு. இதே போல் எப்போதும் மிக சிறப்பான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தணும், கடைசி வரைக்கும் போராடணும், அப்போ தான் நம்மளால் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருந்தார். இந்த வெற்றியை குறித்து கௌதம் கம்பீர் பேசிய போது ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங், பவுலிங் எல்லோருடையும் எந்த அளவிற்கு நான் எதிர்பார்த்தனோ, மழை பெஞ்ச பிறகு ஒரு மைதானம் எந்த அளவிற்கு ஹார்டாக இருக்குமோ அந்த மைதானத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தனோ அதை செயல்படுத்தியும் இருக்கீங்க. ரொம்பவே சிறப்பாகவும் செயல்பட்டு நான் எதிர்பார்த்ததை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி விட்டு இந்த தொடர் முடிந்த பிறகு சில வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. 5 வீரர்கள் தாயகம் திரும்புகிறாங்க. மற்ற வீரர்கள் ஒரு நாள் தொடரில் பங்கேற்காங்க. இது முடிஞ்சதுமே அடுத்து பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இதனால ஓய்வு பெறக்கூடிய அந்த 5 வீரர்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து அவங்க ஃபிட்னஸில் கவனம் செலுத்த சொல்லியும் இருக்காரு. அந்த ஃபிட்னஸில் கவனம் செலுத்தினாதான் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ நல்லா விளையாண்டுட்டோம் அப்படின்னு ஃபிட்னஸில் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் தொடரில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியாது. அதனால் ஃபிட்னஸில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு எச்சரிக்கை விடுத்தும் இருக்காரு. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியும் வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.